தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கினுடைய விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, நீதிபதிகளுடைய இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, ஆளுநர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த வழக்கின் மீதான 3ஆம் நாள் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் பர்திவாலா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கின் மீதான விசாரணையை நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த தினம் நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையில் தங்களுடைய கருத்துக்களை முதலில் தெரிவிக்கும் போது, ஆளுநர் இந்த மசோதா திருப்பி அனுப்புவது தொடர்பாக எந்தவித விளக்கமும் அளிக்காமல் இருந்தால் மாநில அரசுக்கு எப்படி தெரியும் என்றும், அவர் சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை என்று அரசு தரப்பு தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட மசோதா மீதுதான் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்பதை ஆளுநர் உணர்ந்தார் என்றால் இந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளியுங்கள் என நீதிபதி தரப்பு ஏற்கனவே ஆளுநர் தரப்புக்கு தங்களுடைய ஒரு கருத்துக்களை தெரிவித்தது. இந்த நிலையில் தான் ஆளுநர் தரப்பு இன்று தங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் போது, தமிழக அரசு துணைவேந்தர் நியமனத்தில் கொண்டு வந்த நடைமுறை மத்திய சட்டத்துக்கு அந்த விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கிறது. அவ்வாறு சட்டங்களுக்கு எதிராக உள்ளதற்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பார் என்று ஆளுநர் தரப்பு தெரிவித்தது. இதற்கு நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கும் போது, பல்கலைக்கழக மசோதா மத்திய சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க முடியும், மாநில அரசு எப்படி செயல்படும் என்று நினைக்கிறீர்கள்? ஆளுநர் அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார், அதனை நீக்க வேண்டும், முட்டுக்கட்டையாக ஆளுநர் இருக்கக்கூடாது என்பன போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில மசோதா விவகாரத்துல ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கவே முடியாது என்று கருத்துக்கள் நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆளுநர் தரப்பு வழக்கில் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் போது, பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு குறித்து ஆளுநர் கடிதம் பெறும்போது துணைவேந்தருடைய மாநாடு நடைபெற இருந்தது. அப்போது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என சில துணைவேந்தர்களை அரசு தான் நேரடியாக அணுகி இருக்கிறது. எனவே யுஜிசி விதிகளின் கீழ் கட்டுப்பட்டு உள்ள துணைவேந்தர்கள் பொறுப்பை ஆக்கிரமிக்க மாநில அரசு தான் முயற்சித்தது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காகவே துணைவேந்தர் மசோதா மாநில அரசால் கொண்டு வரப்பட்டது என்றும், ஆளுநர் சில முரணான காரணங்களுக்காக ஒப்புதல் வழங்காமல் இருப்பார் என்றால் அரசு மற்றும் ஆளுநர் என இரண்டு தரப்பும் இணைந்து இந்த விவகாரத்துல முடிவெடுக்கும்படி குடியரசுத் தலைவருக்கு அதனை அனுப்பலாம் என்றும், குறிப்பாக மாநில அரசு இதன் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கள் என்று ஆளுநரை கேட்கலாம் என்றும், எனவே இதில் எதுவும் மாநில உரிமையை பதிப்பதாக கருத முடியாது என்று ஆளுநர் தரப்பு வழக்கை தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இதை விடுத்து ஆளுநர் அரசியலமைப்பு பிரிவு 200 விதிகளின் கீழ் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது அந்த பிரிவில் இருக்கக்கூடிய 200 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளுக்கு முரணாக திரித்து கூறப்படுவது என்று ஆளுநர் தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போல பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஆளுநர் கடிதம் பெறக்கூடிய நிலையில அந்த மாநாடு நடைபெற்றதாக ஆளுநர் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் மாநிலங்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே இந்த முரண் மற்றும் ஆளுநர்களுக்கு எதிராக புகார்கள் உள்ளதாக தெரிவிக்கும் போது, தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி மசோதாவில் திருத்தம் செய்து சரியான இரண்டு தரப்பும் சாதகமான பரிந்துரைகளை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமே ஆளுநர் தரப்புக்கு இருக்கிறது என்றும், அதே போல அரசியலமைப்பின் கீழ் ஆளுநருக்கு 4 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும், அந்த 4 அதிகாரங்கள்ல அசென்ட், வித்ஹோல்டிங், ரிசர்விங் மற்றும் ரீபஞ்சன்ஸ் அப்படின்ற 4 அதிகாரங்களுக்கு உட்பட்டு ஆளுநர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மசோதாவுக்கு ஒப்புதலை வழங்காமல் நிறுத்தி வைக்கும் போது இவ்வாறுதான் செயல்பட வேண்டும் என்று நேரடியாக எந்தவித விதிகளும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும், ஆளுநரிடம் அல்லது குடியரசுத் தலைவரிடம் மசோதா நிலுவையில் இருக்கும் போது அது சட்டப்பேரவையில் காலாவதி ஆகாது. எனவே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. அதில் கால நிர்ணயம் எதுவும் செய்ய முடியாது. அவ்வாறு செய்யக்கூடிய விதிகள் எதுவும் அரசியல் சாசனத்தில் இல்லை என்பதை ஆளுநர் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து ஆளுநர் தரப்பு, மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு தரப்பு வாதங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டு வரக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் தங்களுடைய கருத்துக்களையும் நீதிபதிகள் தொடர்ந்து தெரிவித்து வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.